13ஆந்தேதி ரிசல்ட்டு 319. சிங்கிளாக ஏ போர்டுக்கு 3 கொடுத்தேன், வின்னிங் வந்திருக்கு. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துடல, ஏ போர்டுக்கு 3 வின்னிங் வந்திருக்கு. என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல் போர்டு 2 நம்பர் கொடுத்தேன், அதில் 3 வின்னிங் வந்திருக்கு. 1க்கு பதிலாக 0 கொடுத்துட்டேன், மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் நம்பரில் 3 நம்பர் கொடுத்தல 3 பாஸ் ஆகிருக்கு. மறக்காமல் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு KLABCன்னு போடுங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்க. டிஆர் லாட் வேணும்னா அதையும் ஃபாலோ பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் பேஜில் போய்ட்டு யூடியூப் சேனல் KLABCன்னு போட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் ஆல் போர்டு நம்பர் வேணும்னா KLDR ஆல் போர்டு நம்பர்னு சேனல் இருக்குது ஃபேஸ்புக்கில், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 22ஆந்தேதி 50-50 96 ட்ரா நம்பர். ஆல் போர்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆல் போர்டுக்கு ரிப்பீட் எனக்கு 3 காமிக்குது. அப்படின்னா 9, 8 வரலாம். ஏ போர்டுக்கு 3 வந்ததுனா 1, 2, 9. பி போர்டுக்கு ரிசல்ட் ரிப்பீட் 1 வரலாம், அப்படி இல்லைன்னா 0, 2, 3. இப்படி மிஸ் ஆச்சுன்னா பி போர்டு வந்து 8, 9 வரலாம். சி போர்டுக்கு அதே மாதிரி தான் 2, 3, 8 மிஸ் ஆச்சுன்னா 7, 8 கூட வர வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 2 நம்பர் கெஸ் பண்ணி அதுலேயும் எடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் எடுத்திருக்கேன். எந்த நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு பார்த்துக்குங்க. 3 டிஜிட்டில் நான் கெஸ்ஸையும் கொடுக்கல, ஏபிபிசி கெஸ்ஸையும் கொடுக்கல நண்பா. உங்களுடைய கெஸ்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செகண்ட் ஷிஃப்ட்டு போகிறனால தான் வீடியோ எனக்கு போட முடியல, அதனால தான் மார்னிங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.